இயேசுவானவரை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில காரியத்தில் இந்த ஒரு காரியம், உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்றார். நீங்கள் பாருங்கள், சரி இது சொல்கிறதுக்கு என்ன ஒரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இன்றைக்கி உலகத்தில் பார்க்க போல அநேக துக்கங்கள், அநேக புண்பட்ட நிலைமை. ஏன்னா யாரோ ஒருத்தர் கைவிட்டாங்க, யாரோ ஒருத்தர் நம்ம நம்பியிருந்தோம், ஆனால் அவங்க நம்மளை மறந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு காரியங்கள் நடக்குது. எல்லா வயசுலையும் இது இருக்குது. நான் சொல்கிறது காதல் தோல்வி பற்றி பேசலை. இது கல்யாணம் ஆகிட்ட பிறகு, பிள்ளைகளை பெற்ற பிறகு, பிள்ளைகளை வளர்த்துட்டு அவங்கள ஆளாக்கி, அதுக்கப்புறம் அவங்க தாய் தப்பனை மறந்துட்டு அவன் ஓடுறான். யார் சொல்கிறதுக்காக, யாரை பிரியப்படுத்துறதுக்காக அவன் செய்கிறான். ஆனாலும் அதை பெற்றவங்களுடைய மனசு எவ்வளோ புண்பட்டு போயிருக்கும். காதல் விரும்புகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்னத்தையா பண்ணுறாங்க, ஒழுங்காக இருக்கிறாங்க, குடும்பத்தில் வேலைக்கு போயிட்டு வேறு உறவு உண்டு பண்ணி புருஷனை கூட ஏமாத்துறது. இதெல்லாம் ஒரு என்றைக்கோ நடக்கிற காரியம் இல்லை. இதெல்லாம் ஒரு மாதிரி சகஜமாக நடக்குது. பார்ட்னர்னு சொல்லி பிஸ்னஸ் தொடங்குறாங்க, கடைசியில் பிஸ்னஸே திருடிட்டு அந்த ஆள் ஓடிடுறான்றாங்க. என்ன மாதிரி பார்ட்னர் எப்படி பிடிச்சாங்கன்னு தெரில. ஸோ இதெல்லாம் அமையுது வாழ்க்கையில். இந்த மாதிரி கஷ்டத்துலலாம் ஆளுங்க போயிட்டுருக்காங்க. வெறும் சுனாமி வந்துச்சு, வீடு அழிஞ்சிச்சு, அது வேறு கதை. ஆனால் சுனாமி என்றைக்கோ ஒரு நாள் வருது. வாழ்நாள் ஃபுல்லாக துக்கத்தில் இருக்கிறாங்களே, சரியாகவே தூக்கம் வரல, இப்படிலாம் இருக்குது. இந்த கஷ்டத்துக்கு என்னன்னு பேர் கொடுக்குறது? என்னுடைய பலத்துக்கும் என் அறிவுக்கும் ஞானத்துக்கும் மிஞ்சி இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையை என்னால் அடக்க முடியாது. இந்த ஒரு சுனாமி வருதுன்னா அது என்றைக்கோ ஒரு நாள் வந்துச்சு, அடக்க முடியல, நிறைய பேர் இறந்து போயிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் நார்மலாக வாழும் பொழுது சாப்பிட போல கூட என்ன யோசனை இருக்குது, வண்டியில் போல் என்ன யோசனை நம்மளை கஷ்டப்பட்டுருக்கு அப்படின்னா யோசிக்க போல் பார்த்தா கான்ஸ்டண்ட்டாக ஒரு ப்ரெஷர் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை போய் நம்ம எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது. சும்மா இருப்பா, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க. இல்லாட்டா நம்மளை ஒரு மென்டல் ஆகிட்டோன்றாங்க, பைத்தியம்ன்றவாங்க, எதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் இதை ஃபேஸ் பண்ணி இதையும் நம்ம லைஃப்பில் ஒரு இன்க்ளூட் பண்ணி தான் வாழ்கிறோம். அப்படின்னு வாழாதவங்க யாருமே இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி நேரத்தில் இயேசுவானவர் சொல்கிற வார்த்தை, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கேன், கடைசி வரைக்கும் உன்னோடு இருப்பேன், உன் தாயும் தகப்பனை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இப்படிலாம் கேட்குறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தாங்குது. ஆனால் இதெல்லாம் நடக்குமா? அவர் என்ன பண்ணார், நடைமுறையில் அவர் பண்ணாரா அப்படின்ற கேள்வி தெரியாதுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. நாயின் என்ற ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு விதவை இருந்தாங்க. அந்த விதவைக்கு ஒரு வாலிப பையன் இருந்தான். அந்த பையன் மரித்து போயிட்டான். அந்த தாய்க்கு என்ன கனவு இருந்திருக்கும்? புருஷன் இல்லை, சரி இந்த பையனாச்சும் வளர்த்து வாழ்க்கையில் அவன் வாழ்கிறத பார்க்கலாம், நம்மளும் நல்லா வாழலாம் அப்படின்ற ஒரு கனவு இருந்திருக்கும் கண்டிப்பாக அந்த தாய்க்கு. எல்லா தாய்க்கும் இருக்கும். அந்த பையன் ஓடி போயிட்டா கூட சரி, ஓடி போயிட்டான், என்றைக்கா ஒரு நாள் வருவான்னு இருக்கலாம். செத்தே போயிட்டான், என்ன செய்ய முடியும்? இது நான் யோசிக்கிறது, பைபிளெல்லாம் எழுதி இல்லை. அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போது இயேசுவானவர் அந்த நாயின்ற ஊருக்கு அப்போ தான் என்ட்ரு பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். போகிறார் ஊருக்குள்ளே போயிட்ட உடனே அங்கே ரோட்டில் ஒரு சவப்பெட்டியை எடுத்துகிட்டு ஒருத்தர் செத்து போயிட்டான். அவன் என்ன பெட்டி வச்சுருந்தாங்களா, வெறுமையாக படுக்க வச்சு தூக்கிட்டு போனாங்களான்னு தெரில. அவன் செத்து போன உடலை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போது இயேசுவானவர் அதை பார்க்குறார். ஏன்னா அப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இது சாவரவனை போய் பார்க்கணுன்னு அவர் பிரயாணம் பண்ணி போகல, அவர் ஏதோ போயிட்டுருக்கிறாரு. அப்போ ரோட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ரொசஷன் போயிருக்குது, ஒரு 5-10 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ கூட்டம் போயிட்டு தூக்கிட்டு போகுது. அப்போது பார்த்தா அந்த பாடையில் பார்த்தா ஒரு வாலிபன், கிழவன் கிடையாது, வாலிப பையன், சின்ன பையன் இருக்கிறானே. பார்க்குறாங்க, அப்போ அப்பா இல்லை, அம்மா மட்டும் அழுதுட்டு இருக்குது. ஏதோ இவர் கணிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். கணிச்சிட்டாருன்னா நம்மனா கணிப்போம், அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே. அவர் பார்த்துட்டு அந்த அம்மா ஒரு உதவியும் கேட்கல. இயேசுவே கொஞ்சம் எதாவது செய்யுங்க, ஒன்றும் கேட்கல. அந்த அம்மா இயேசுனா யாரும் கூட தெரியாமல் எங்கேயோ நிற்கும். ஆனால் இவர் பார்த்துட்டு இவ்வளோ யோசனையில் இந்த அம்மாவுக்கு யாரும் இல்லை. கரெக்டாக அழுகிறவங்களாம் அழுதுட்டு நைட்டோடு போயிடுவானுங்க. அதோடு எத்தனை மாதம் திருப்பி வரமாட்டாங்க. ஆண்டவரே போய் நிறுத்தி அந்த பையனை அவர் உயிரோடு எழுப்பி, அந்த பையன் எழுப்பி உட்காந்துடுறான். ஒன்று அம்மாட்ட கொடுத்துட்றார். அம்மாவுக்கு இறந்து போன பையன் திரும்பி வரான். அந்த நேரத்தில் ஹூ இஸ் தேர் ஃபார் மீ என்ற ஒரு கேள்வி. சார்,
அப்படின்னா ஆங்கிலத்தில் ஹூ இஸ் தேர் ஃபார் மீ, இந்த கேள்வி எனக்குன்னு யார் இருக்கா, யார் இந்த சூழ்நிலை கூட நிற்பா, எனக்கு யார் உதவி செய்வா, இந்த கேள்வி நம்ம எல்லாரும் சில சிக்கல்கள், கஷ்டங்கள், ஆஸ்பத்திரி, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருப்போம். இந்த அம்மாவுக்கு வந்து யார் இருப்பா சொல்லுங்க. பாஸ்டர் வந்தார்னா அடகாராதனை பண்ணிடுவார், ஜெபம் பண்ணி என்ன செய்ய முடியும் அவர், அவ்வளோதான். மண்ணிலேருந்து வந்தால் மண்ணுக்கு போயிட்ட அவ்வளோதான், பரலோகத்துக்கு போயிடுவேன், ஆண்டவருடைய மடியில் உட்காந்துருப்பேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆறுதலை சொல்லலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவரும் மனுஷன் தானே, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்ல முடியும், என்ன செய்ய முடியும். இதுதான் ரியாலிட்டி. அதனால் இவங்க பேசுகிறவங்களாம் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்ல, அவங்களால முடிஞ்சது அவ்வளோதான். அதாச்சும் செய்கிறாங்களே, சில சமயம் யாருமே வரமாட்டாங்க. ஸோ அது கிடக்கட்டும் அப்படியே. அப்போ இயேசுவானவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த அம்மா மேலே மனது உருகிறார். ஆனால் அந்த அம்மா கேட்கல. கேளுங்கள் கொடுக்கப்படும் இல்லை, இவன் கேட்கவே இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எவனுமே ஜெபம் பண்ணாத நேரத்தில் எவனுமே கேட்காட்டா கூட இவர் போய் செஞ்சுருக்காருங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிள் இது. அப்போ அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு கூட நின்றது இயேசு சுவாமி. எப்போ, என்ன மாதிரி சூழ்நிலை, ஒரு பையன் கணவனை இறந்து போயிட்டார் ஏற்கனவே. இந்த பையனும் வாழ வேண்டிய வயசில் அவன் இறந்து போயிட்டு, அப்போ நான் தனிமையாக இருந்தால் என் லைஃப் என்ன ஆகும். நல்ல வேளை இயேசுவானவர் அந்த ஊருக்கு வந்தார். பார்த்து அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை திருப்பிட்டார். அப்படியே பாருங்கள், திருப்ப முடியுமா? எங்க உலகத்தையே ரெண்டாக பிரித்து இயேசுக்கு முன் இயேசுக்கு அப்புறம்னு வந்துட்டு ஏடி பிசி கிமு கிபிலாம் ஆயிடுச்சு. ஆனால் அதை எவனுமே சட்டை பண்ண மாட்டான். எல்லா நல்ல காரியத்துக்கும் ஏதோ ஒரு ஏடாகூடம் சொல்லுவானுங்க. கண்டிப்பாக இந்த உலகத்தில் பாருங்கள், உண்மையை நீ தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு தான் எல்லாருடைய, அவன் பேனா வாங்கி ஃபில் பண்ணி வச்சு எழுதுறான் பாருங்கள். அவனும் எழுதுறது அந்த மாதிரி தான் எழுதுறான். நோக்கம் டைப் அடிக்கிறான், பேசுகிறான், மைக்கில் பேசுகிறான், எல்லாமே பொய் 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 பொய். இப்படி இருக்கிற உலகத்தில் 90 பேர் பொய் பேசுனா, இவன் பேசுறது போய் விட்றா அப்படின்னு உண்மையாக தெரியணுன்னா உனக்குன்னு ஒரு கேஜ் இருக்கணும். கேஜ்னா என்ன அர்த்தம்? ஒரு துணியை பார்த்தோம், சார் இது 2 மீட்டர் இருக்கும் சார் சொல்கிறாரு. அது என்ன 1.5 மீட்டர் கூட இருக்காது. என்ன செய்வங்க அப்படியானு தான் கேட்டுக்கணும். இப்போ சுற்றி இருக்கிறவங்களும் எல்லாருமே. ஆனால் ஒரு ஞானி என்ன பண்ணும், 2 மீட்ரு ஸ்டிக்கெடு அதை வளர்ந்து பார்ப்போம், அளந்து பார்த்தா மேட்ரு தெரியும். அப்போ தான் அடப்பாவி இவன் இன்னும் அந்த துணியை தண்ணியிலே முக்கில் அதுக்குள்ளே சுருங்கி போயிடுச்சுன்னா இதுனா இவ்வளோண்டா இருக்கேன்னு. ஏன்னா தேர் இஸ் அ கேஜ்னா அர்த்தம் ஸ்கேலு. 1 மீட்டர்னா இவ்வளோ இருக்கணும், 1 அடினா இவ்வளோ இருக்கணும், 2 மீட்டர்னா இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீ சிங்கப்பூரில் வந்தால், அமெரிக்காவில் வந்து, ஜெர்மனியில் எங்கேருந்து வந்தாலும் இது ஸ்டாண்டர்டு. அந்த ஸ்டாண்டர்டு தான் அப்சல்யூட்டு. அதுதான் மாற்ற முடியாது. அல்ல இல்லை சார் இங்கே பாருங்கள் 2 மீட்டர்னு சொன்னது வந்து அது மிஷினில் ஓட போல், மிஷினுக்கு வெளியே வந்தோடனே கொஞ்சம் காற்று பட்டுச்சு சார், அப்புறம் பேப்பரில் சுற்றி இங்கே வரதுக்குள்ளே கொஞ்சம் குறைஞ்சிச்சு, இந்த கதையெல்லாம் வேணாம் போடானுவோம். இந்த மாதிரி டூப் மாஸ்டருங்க நிறையா பேர் என்ன பண்ணிட்டுக்கிறானுங்க. அந்த காலத்திலே இயேசுவானர் எது செஞ்சாலும் இதெல்லாம் நடக்கலை, இது சும்மா அப்படிலாம் பேசுவானுங்க. இது மாதிரிலாம் பேசுகிறவங்களுக்கு வாய் அடக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சில காரியங்கள் செஞ்சார். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஆளுக்கு என்ன பேசியிருப்பாங்கன்னு தெரில. இல்லை சார் அவர் வந்து கோமாவில் இருந்தார் சார், பையன் சாகலாம் செய்யலை, கோமாவில் இருந்தார். கோமாவில் அப்படியே கிடந்தான், சரி செத்துட்டான்னு தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வர போல் அந்த பாடையெல்லாம் திடீர்னு ஆடிட்டு கொஞ்சம் சில்லுன்னு காற்று மூக்கில் அடிச்சோன்னே எழுப்பிட்டான் சார். இதுக்கு போய் இயேசுவானர் வந்து உயிரோடு எழுப்பினாருன்னு டுமில் விட்றான் சார் அப்படின்னு ஒரு 30 பேர் சொன்னாங்கன்னா நம்பிடுவாங்க. இதுதான் அன்றைக்கி நடந்த காரியம் தான் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி ஜனங்க பொய் பேசி எது உண்மையோ அதை வந்து உண்மை இல்லாமல் ஆக்கணும். ஏன்னா அது என்னவோ இவங்களே வந்து இது உண்மைன்னு சொல்லிட்டா அப்போ அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை ஆகிடும். அப்போ நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டுருக்கிறது முடியாது. அவர் சொல்கிற மாதிரி வாழணுன்னா நம்ம ஒழுங்காக மாறணும். அதை மறைக்கிறதுக்கு நிறையா பேருக்கு வந்து எல்லா பொய்யும் பேசுகிறது. கடவுளே இல்லைன்னு ஒருத்தர் எவனோ சொன்னான்னு கேட்டுட்டு கடைசியில் அவருக்கே வந்து ஒரு கஷ்டத்தின் பாதையில் போல, இல்லை கடவுள்லாம் கிடையாது நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோன்ட்டு தேட ஆரம்பித்து, அவர் தேடி பைபிள் இருக்குது உண்மையாக என்னான்னு அவர் உட்கார்ந்து அதை படித்து ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் இயேசுவானர் உண்மைன்னு ஏற்று ஒரு வாழ்க்கை மாறி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறார். நேற்று நான் யூடியூப்பில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்படியும் ஜெனுவனாக அவன் பேச போலே தெரியுது. ஜெனுவனாக ஒருத்தன் அவனுக்கு இருக்க குழப்பத்தை, அவன் குழந்த பிறந்து அதில் வியாதியோடு பிறஞ்சிருந்துச்சு. உடனே இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற ஒரு காரியம் கிடையாது, இதுக்கு கேட்கணும் அப்படின்ட்டு அவர் முயற்சி பண்ணி கடவுளை கண்டுபிடிக்கிறார். இப்போ எத்தனை பேர் அப்படி கண்டுபிடிக்கிறாங்க?
கண்டவனும் பொய் பேசிட்டுக்கிறான் சார். அது பொய்யா உண்மையானு கூட அதை கேட்கறது கூட தைரியம் இல்லாதவங்க இருக்காங்க. யூ ஹேவ் டு ஆஸ்க். பைபிள் என்ன சொல்லுது? இது உண்மையான பவுல் பிரசங்கம் பண்ண போல் அது உண்மையாக அவர் சொல்கிறது அங்கே எழுதியிருக்குதான்னு போய் பாருங்கள், சும்மானா தலையாட்டாதுங்கன்றார். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் யாருமே இல்லை சார், நான் இருக்கிறேன்னு வந்து நின்ற ஒரு அழகான ஒரு இன்சிடெண்ட்டு, ஹிஸ்டாரிக்கலி நடந்த ஒரு காரியம், அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒருத்தன் பண்ணல, 4 பேர் பண்ணிக்கிறாங்க. இயேசுவான காரியத்தில் நடக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் படிக்க போல் 4 பேர் நிறைய வித்தியாசமானது, சிலதில் இங்கே இருக்குது இருக்காது, அங்கே இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் கூட இருந்தவங்க பார்த்தவங்க எழுதியிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வாழ்ந்தது வந்து ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம்தான் நிறையா புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. அப்போது அவர் கூட இருந்து குறை சொல்கிறவங்க, அதை எதிர்க்கிறவங்க, அவங்க வாயில் என்ன வந்துச்சுன்னு பார்க்க போல தான் பல மதத்தில் இருக்கிறவங்க கூட இயேசுவானர் என்று ஒருத்தர் வாழ்ந்தார், இந்த மாதிரி நல்லது செஞ்சார், சிலர் அடிக்கப்பட்டார், இதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த நடந்த காரியத்திலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ ஜீசஸ் வாஸ் தேர் ஃபார் தட் லேடி, ஐ எம் தேர் ஃபார் யூ, நான் உனக்கு இருக்கிறேன்ட்டு அங்கே அவர் வந்து ஜாதியோ மதமோ அவங்க சொந்தத்தையோ பார்க்காம மனதுருகி இறக்கம் செய்கிறார். இன்னொரு இடத்துல நீங்கள் பாருங்கள், இயேசுவானவர் இதே மாதிரி ஒரு ஆம்பளையாள் பெதஸ்தான்னு ஒரு குளத்தில், அந்த குளம் என்னத்துக்கு ஃபேமஸ்னால், திடீர்னு வருஷத்தில் ஏதோ ஒரு நாள் ஒரு தூதன் வந்து அந்த பெதஸ்தா என்ற ஒரு குளம், அந்த குளத்தை கலக்குவானாம். கலக்கும் பொழுது யார் ஃபஸ்ட்டு அதில் இறங்குறாங்களோ அவங்க என்ன தீராத வியாதி இருந்தாலும் உடனே தீர்ந்துடும். ஸோ இதுக்காக மல்டிடியூடுன்னு சொல்லுது. மல்டிடியூட்னா ஏராளமான கூட்டம்னா கொச்சன்னு கூட்டம், ஏராளமான கூட்டம். 100 பேர் சேர்றது ஏராளம் கிடையாது, மல்டிடியூட். என்ன மாதிரி ஆட்கள் அங்கே இருந்தாங்கன்னா, ஊனமானவங்க, ஒன்றும் முடியாத, கை கால் வராதவங்க, கூடங்கள், சப்பானிகள், எல்லாம் வியாதி எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. எல்லோரும் ஆங்ஷியஸ்லி லுக்கிங் ஃபார் த பூல் டு பி ஸ்டேட். அப்போது அந்த நேரத்தில் இயேசுவானவர் அங்கே வரார். நீங்கள் பார்க்கணும், பைபிளில் பெதஸ்தா குளம்னு எழுதியிருக்குது பாருங்கள். அந்த பெதஸ்தாவுடைய குளத்து பக்கம் ஆண்டவர் வந்து ஏராளமான ஆட்கள் மத்தியில் ஒரு ஆள் மட்டும் பல ஆண்டுகளாக அந்த சுகம் இல்லாத கண்டிஷன்லேயே கிடக்கிறான்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டு, பாருங்கள், அந்த ஆள் வந்து இயேசுவே என்னை கொஞ்சம் பாருங்கன்னு கேட்கல. எல்லோரும் அங்கே இருக்கிறாங்க, ஆனால் இவன் மட்டும் கோணையான ஒரு இடத்துல இருக்கிறான். எவ்ரிபடி இஸ், ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா எல்லோரும் இப்படி பார்க்குறாங்க, ஒருத்தன் மட்டும் அந்த பக்கம் பார்த்துருந்தான்னா வினோதமாக இருக்கும். எல்லோரும் அங்கே இருக்கிறாங்க, இவர் மட்டும் எங்கேயோ கிடக்கிறாரு. ஸோ இவரை வந்து கிட்ட வரார். கிட்ட வந்து ரொம்ப அழகாக இருக்குது. 38 ஆண்டுகள் அவருக்கு சுகவீனமாக முடியாமல் இருக்கிறார். அவர் அத்தனை ஆண்டுகள், அநேக நாட்கள் கைவிடப்பட்டு சுகவீனமாக கஷ்டத்துலேயும் அவன் இருக்கிறான் என்றதை அறிந்து இயேசுவானவரே அவனை தேடி வராரு. அவருக்கு என்ன மைண்ட் இருக்கும் தெரில. திடீர்னு பிறக்க போலே அப்படி இருந்தாரா, திடீர்னு ஆயிடுச்சான்னு தெரில. அவர் வீட்டில் இருக்கிறவங்களாம் அவர் கைவிட்டாங்க. அவர் என்ன பண்ண முடியும்? வீட்டில் இருக்கிறவங்களையும் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. 38 ஆண்டு வந்து பக்கத்துலேயே உட்காந்துருக்க முடியுமா? முடியாது. அவங்க வேலை செய்யணும், வாழ்க்கையில் பார்க்கணும். அவர் வச்சுட்டாங்க, உனக்கு நல்ல காலம் பிறந்தா மேபி தண்ணிக்குள்ளே வந்து எதாவது ஆகும், போ, பகவான் தான் பண்ணும், உன் தழையை எடுத்துட்டு விட்டாச்சு. அவங்க கைவிடப்பட்ட சூழ்நிலை பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மளாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி வேதனையாக காத்துக்கிட்டு பல ஆண்டுகள் இருந்த அனுபவம் இருக்காது. பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு லேட்டாக வந்தாலே நமக்கு கோவம் வரும். ஏரோப்ளேனில் வந்து அவன் போகிற டைமில் வந்து நிறுத்திட்டு லேட் ஆச்சுன்னா கோவம் வரும். எல்லாம் கரெக்டாக போகணுன்னு ஆசைப்படுறோம், நல்லது தான். ஆனால் வாழ்க்கையில் இந்த மாதிரி தாமதம், வாழ்க்கையில் தூக்கி போட்டு கை கால் எதுவும் வராமல் கிடக்கிறான், அப்படியே கிடக்கிறான் ஒருத்தன். 38 ஆண்டுகள் பாருங்கள் இருந்தால், அவன் இப்படி இருக்கிறான். அதான் இந்த வசனம், எனக்கு இயேசுவானவருடைய குணம் பாருங்கள். இப்படி கிடக்கிறான், பல நாட்கள் அவன் இருக்கிறான். இவனுக்கு நல்ல காலமே அவன் பார்த்ததில்லை. குடுகுடுக்காரன் வந்தால் கூட அவர் தள்ளி போயிடும், அவன்கிட்ட போய் என்னத்தை சொல்கிறது, நல்ல காலம் பிறகுதுன்ட்டு. ஆனால் இயேசுவானவர் அவனை தேடி வந்து பல நாட்களாக, பல ஆண்டுகளாக இப்படியே கிடக்கிறான் என்று மனதுருகி கேள்வி கேட்குறாரு. இதுதான் உலகத்திலேயே ரொம்ப தமாஷான கேள்வி நான் நினைக்கிறேன். அதால் பார்த்து உனக்கு சொஸ்தமாகணும்னு இஷ்டம் உண்டான்னு கேட்குறாரு. நான் கற்பனையில் நான் யோசித்துக்கிட்டேன். இப்போ நம்ம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், சும்மா அதுவும் இந்த மாதிரி எனக்கு கோவம் வரும். என்னத்துக்கு நான் இங்கே இருக்கிறேன், நான் காத்தாடி விட வந்தேன்னா, வேறு எதாவது வேடிக்கை பார்க்க வந்தேன்னா,
என் வாழ்க்கையில். நான் எனக்கு நல்ல காலம் எதாவது நடக்கணும் தான் நான் இங்கே கோவிக்காரன். என்ன போய் உனக்கு சொஸ்தமாக அவனு இஷ்டம் கேட்குறீங்க, இது தேவையா ஆண்டவர் அப்படின்னு அவனுடைய மன கஷ்டத்தை நிமித்தம் அப்படி வந்திருக்கலாம், அப்படி வராமலே வந்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். யாருக்குமே இப்படி கிடக்க வரணும் போய் உனக்கு சொசமாக அவனுக்கு இஷ்டம் இருக்குதான்னு. ஆனால் ஏசுவானர் அப்படி கேட்டிருக்க மாட்டார். அவர் கேட்குறது விதமாக கேட்டிருக்கிறாரு. அவன் மனசு இருக்கிற வேதனைலாம் ஊற்றுறான். எனக்கு யாரும் இல்லைப்பா, தூக்கி போடுறது கூட எனக்கு இல்லை, இதுதான் கிடக்கிறேன் அப்படின்னு அவருடைய ரிக்ரெட்டெல்லாம் எடுத்து ஊற்றுறாரு. சரி நிறுத்திக்கிட்டோம், ரிக்ரெட்டு வேண்டாம். இப்போ நான் சொல்கிறேன், உனக்கு ஆசை இருக்குது, இப்போ எழும்புடான்னு எழுப்புனார் ஆண்டவர். சொஸ்தப்படுத்தினார். அவன் பாயெல்லாம் தூக்கி நடந்து வீட்டுக்கு போயிட்டான். இப்போ அந்த ஆளுக்கு யார் எனக்கு உண்டு? என் பையன் இருந்தால் கூட அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. என் மகன் இருந்தால் கூட கல்யாணம் ஆகிட்டு போயிடுச்சு. என் மனைவி என்ன பண்ணுவோம், அது பாவம் ரிட்டையர் ஆயிடுச்சு. சும்மா இதெல்லாம் அது என்ன பண்ண முடியும்? என்னை யாரும் இப்போ கூட யார் என்னை நினைக்கிறாங்களா? என்னை நினைக்கிறதுக்கு யாருமே இல்லை. நினச்சாதான் உனக்கு என்ன ஆக போகுது? நீ ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் அந்த கதை தான், நீ ஜெயிலில் இருந்தாலும் அந்த கதை தான், நீ வெளியூரில் போய் தனியாக படிச்சுட்டு உட்காந்துருக்கிற, உன்னை யார் நினச்சா என்ன? உனக்கு வயிற்று வலி வந்தால் இங்கேருந்து அம்மா இந்தியாவிலேருந்து ஜெர்மனிக்கு ஓடி வர முடியாது. வாழ்க்கையில் தனியான ஒரு நேரம் உண்டு. எல்லாருக்கும் தனியான ஒரு பாதை உண்டு. அப்போ அந்த தனியான பாதையில் எனக்குன்னு யார் இருக்கா? நான் இவ்வளோ தூரம் இங்கே உட்காந்து நான் பேசுகிறேன்னா எதுக்காக பேசுகிறேன்? சார், யாரும் என்னை ஹையர் பண்ணிலாம் பேச வைக்க முடியாது. எவனு எனக்கு காசு கொடுத்து பேசுகிறானாலும் பேச மாட்டேன், படான்றேன். ஆனால் எனக்கு ஆசை, எனக்கு செய்த நன்மையை மற்றவங்களும் அனுபவிக்கணும். நான் அதனால் ஒரு லாபத்தை எண்ணி நான் பேசலை. யாரும் என்னை பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஃபேமஸ் ஆகவும் வேண்டாம். எனக்கு பணம் கொட்டி 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 வருதா, அதெல்லாம் யோசிக்கலை. நான் தான் இந்த சிடி பிஸ்னஸ்ஸு, பாட்டெலாம் பாட போல சிடி நிறையா விற்கும். அப்போ இந்த விற்கிறவங்க கடை மீட்டிங்லலாம் போய் விற்கிறவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எங்கிட்ட நம்பி கொடுத்துருங்க, எல்லாம் உங்களுக்கு புகழும் பணமும் வரும். நாங்கள் எங்கெல்லாம் போய் விற்கிறோம் தெரியுமா? எல்லா மீட்டிங்லேயும் விற்கிறோம், நீங்கள் தான் எங்களை நம்ப மாட்டேங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்க. நான் சொன்னேன், எனக்கு பணம் வேணுன்ற ஆசையும் கிடையாது, நான் ஃபேமஸ் ஆகணுன்ற ஆசையும் கிடையாது. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்னை வச்சு உனக்கு ஒரு லாபம் இருக்காது. இந்த மாதிரி யோசனை இருக்கவங்க, எங்கே ஆண்டவர் எனக்கு தருணம் கொடுக்குறாரோ அவரை பற்றி பேசுவேன், பாடுவேன். அந்த சில ஜனங்கள் ஆண்டவர் தொடட்டும். நான் இப்போ உலகத்திலே ஃபேமஸ் ஆகணும், இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணும், இந்த யோசனையே எனக்கு கிடையாது. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ரசிக்கப்படணும், அதுவும் கிடையாது. நமக்கு அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் என்னை எங்கே கொண்டு போகிறாரோ, யாருக்கு என்னை வச்சுக்கிறாரோ, புரியுதா? அவ்வளோதான். நம்ம செய்ய வேண்டியது உண்மையாக செய்யணும். நான் ஆண்டவர் பேசுவார் யார்கிட்டையும், அதான் என் நம்பிக்கை. தெரியாத ஊரில் இருக்கிறவங்க கூட பேசி இவரை கூப்பிடலான்ற ஒரு மனசில் ஆண்டவர் தான் உண்டு பண்ணுவார். அப்போ நம்ம போகிறோம், எனக்கு சந்தோஷம். ஸோ இன்றைக்கி ஏன் இந்த கதையை சொல்கிறேன் உங்களுக்குன்னா, இந்த பெரிய ஃபேமஸ் ஆகிறதாலும் நமக்கு எல்லாம் வராது. என்னத்தம்மா வரும்? இயேசு சாமி என் கூட இருக்கிறார்ல, அது தாங்க உலகத்திலேயே ஒரு பெரிய சந்தோஷம், நிம்மதி, தைரியம். இது உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு காமன் கடவுள் எல்லாத்துலையும் இருக்கிறார், தூணில் இருக்கிறார், துரும்பத்தில் இருக்கிறார், இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறாரு, மரத்தமாக இருக்கிறார், அந்த ஞானம் கிடையாது. அனுபவத்தின் மூலம் ஆண்டவர் என் கூட என் கஷ்டமான நேரத்தில் கூட இருந்தார்ல. இன்றைக்கும் எனக்கு தேவை நெருக்கு போல் என்னை யார்கிட்ட போய் பிச்சை எடுப்பேன். ஆனால் நீங்கள் யார் மூலமும் எனக்கு உதவி செஞ்சீங்களே, இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, வாழ்நாள் ஃபுல்லாக பார்த்துட்டேனே. அப்படி எனக்கு யாருமே இல்லைனாலும் எனக்கு ஏசாமி நீங்கள் இருந்தால் போதும். அதுதான் என்னுடைய பாட்டு ஆல்பம் டைட்டில். பார்த்திங்கன்னா அந்த சீரீஸ் எல்லாத்துக்குமே எனக்கு எல்லாமே நீங்கள் தான் சார், எனக்கு எல்லாமே நீங்கள் தான் 100 பேர் சொல்லலாம். ஆனால் நசுக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, கைவிடப்பட்டு, அது வெளியே யாருக்கும் சொல்லலை. ஆனால் இயேசுவானவர் என் கூட இருந்து என் மானத்தை காப்பாற்றி, என் சுகத்தை கொடுத்து, எல்லாத்தையும் வாழ வச்சு, என் குடும்பத்தை பார்த்து, என் பிள்ளைகளுக்கு வாழ்வை கொடுத்து, எல்லாத்தையும் அவர் தான் ஒரு தகப்பனை போல் செய்து கொண்டிருக்க போல் அந்த அனுபவம் தான். See, general knowledge, God is everywhere. He is in the mountain, He is in the valley, He is in the swimming pool, He is in the everywhere. இதெல்லாம் வசனத்தை எடுத்து அடிக்கலாம்.
அவர் அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிற எல்லாம் இருக்கிறார். இருக்கட்டும் சாமி, அதெல்லாம் இல்லை. என் லைஃப்பில் எனக்கு ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து தான் இருக்கிற ஒரு நிலைமை எந்து, அதை சந்தோஷப்படுறேன். டு டிபெண்ட் ஆன் ஹிம் ஆல்வேஸ் அண்ட் எவ்ரி மோமெண்ட் இஸ் அ வெரி பிளஸட் சிச்சுவேஷன் தட் ஐ மீன், விச் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிற பாதையில் வராதவங்களுக்கு நான் சொல்கிறது சில புரியாது. ஆனால் சில காரியங்கள் உங்களுக்கு புரியணும். என்னென்னா, நீ என்ன பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் பாஸ், உன் கோடீஸ்வர துட்டு உனக்கு உதவி செய்ய முடியாது. அதை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். உனக்கு ஒரு நாள் தூக்கம் வரலன்னா நீ மாத்திரை தான் போடணும். மாத்திரையே போட்டு இருந்தேன்னா நம்ம சில ஸ்பேர் பார்ட்ஸு அழுகி போயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அஃபெக்ட் ஆகிடும். பணத்தை வச்சு சாதிக்கலாம்னு நினைக்கிறவங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள் கூட பாருங்கள், திவாலாக இருக்குது, ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஒருத்தனும் கலக்க முடியாது, ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது நினச்சவங்கள வந்து கை காலை வெட்டி ஆரம்பிச்சிருவாங்க. கூட இருக்கிறவங்களே செய்வாங்க சார். கூடயே பாதுகாக்கிறவன் வந்து சுடுவான். இது யாரா பிச்சைக்காரன் ஏழாக்கு இல்லை, பெரிய 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 பிரைம் மினிஸ்டரு, கிங்கு, குயின்னு பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பாதுகாப்பு கூட ஆண்டவர் தான் கொடுக்கணும். பணம் கொடுத்து வாழ்க்கை எல்லாமே முடிச்சிடலான்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் காத்து கொண்டு இருக்கிறது. இது உண்மை, சபிக்கலை, இதுதான் நடக்கிற காரியம். when you think my money I can have everything, மணி வச்சு நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன்னு சொல்கிறவங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ஷைனிங் ஹோட்டல்ஸ், உங்களுக்கே தெரியும், பிரான்ச்சு கண்டத்தனமாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரே நாள் அப்படியே வலிச்சு எல்லாத்தையும் மூடி போட்டு ஆழத்துக்கு ஜெயிலில் போட்டு செத்து போயிட்டு காணாம போயிட்டான். இப்படி தான் இது நடக்குது. அப்போ நீங்கள் நினைக்கலாம்ல, அப்போ இவங்க அச்சீவ் பண்ணதான் என்னங்க ஆச்சு? அவங்களுக்கு யாரும் இல்லையா? யாரும் இல்லை சார். யாருமே இல்லாமல் கைவிட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையை ருசித்தார் இயேசு உனக்காக. He was abandoned on the cross. டிசைபிள்ஸ்லாம் ஓடி போயிட்டாங்க, மறுதளிச்சிட்டான். ஒருத்தான் ஜீசஸ்னு எனக்கு தெரியாதுன்ட்டான் பயத்தில். என்ன பண்ண போகிறது? இந்த மாதிரி சூழ்நிலை பாருங்கள். ஃபார் எவ்ரி திங் முள் கிரீடம் வச்சாங்க. முள் கிரீடம் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இயேசுவனுக்கு மட்டும் வச்சாங்க. அவர் எல்லா விதமான காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா he was punished for your sin and my sin. விழாவில் போய் குத்தி ஒருத்தன் பாருங்கள் உயிரோட இருக்கிறாரான்னு பார்த்து, அவர் வந்து உண்மையாகவே தேவகுமாரன், அவ்வளோ சீக்கிரமாக இறந்துட்டார். இதெல்லாம் என்னத்துக்குன்னா, பாவமே செய்யாத அவர் நமக்காக பாவமாய் மாறினார். ஏன்னா உங்கள் துக்கத்தையும் உங்களுடைய நோய்களையும் சுகப்படுத்துறதுக்கு, நமக்கு இரட்சகராக மாறுவதற்கு, அது நாம் செய்த தவறுக்கு வேண்டிய நஷ்டத்தையும் பனிஷ்மெண்ட்டையும் அவர் பேர் பண்ணனால யூ டோன்ட் நீட் டு பி பனிஷ்டு. அதுதான். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவனை நான் இருக்கிறான்டான்னு வந்து ஹெல்ப் பண்ணார். பூல் ஆஃப் பெதஸ்தா குளத்தில். இன்னொரு அம்மாவுடைய கதை பாருங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலை. அந்த அம்மா இதை தப்பு பண்ணிட்டாங்க பாருங்கள். நீங்கள் தப்பு பண்ணாத வரைக்கும், தப்பு பண்ணாட்டா கூட தப்புன்னு பொய் சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் வச்சுங்க. எல்லாருக்கும் காசு கொடுத்து சொன்னாங்கன்னா, ஆமாங்க அதான் சாட்சி சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த ஐயா சொல்லிச்சு, அவன் சொன்னான், இவன் சொன்னான், கண்டிப்பாக அப்படின்ட்டு ஜனங்க நம்பிடுவாங்க. அப்படி நம்பக்கூடாது. நம்ம புலவர்களே சொல்லியிருக்காங்க, கண்ணால் பார்க்குறதும் மாயை, காதால் கேட்குறதும் மாயை, சும்மா எல்லாத்தையும் சொல்கிறதுலாம் கேட்டுட்ருக்க முடியாது. அதனால் மற்றவங்கள நியாயம் தீர்க்காத ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு நம்ம போயிடும். நமக்கு என்ன, நம்ம பார்த்தோமா இல்லை தெரியல விடு. ஆனால் இயேசுவானவரை காட்டி கொடுக்கலாம். இப்போ எதுக்கு தெரியுமா அதெல்லாம் சொல்கிறேன்? இந்த காட்டி கொடுக்கறது, முதுகில் குத்துறது, துரோகம் பண்ணுறது, தெரியாதுன்னு சொல்கிறது, ஓடி போகிறது, இது ஈட்டி வச்சு குத்துனா வலியை காட்டிலும் ரொம்ப நோகம். அது ஒரு இதயத்தில் இட்ஸ் அ லாட் ஆஃப் இமோஷன்ஸ் அதில் குத்துது. அதையும் வென்ட் த்ரூ பண்ணார். அதனால் தான் பாருங்கள், இந்த மாதிரி கைவிடப்பட்டவங்க மேலே ரொம்ப இறக்கம். விதவைகள், ஆர்ஃபன்ஸு, அவங்கள போய் நீ தொட்டு எதாவது கரெக்டாக பண்ணால் நான் உனக்கு பின்னால் வருவேன்றார். யூ வில் ஃபைட் அகெயின்ஸ்ட் மீ பாஸ், டோன்ட் திங்க் தே டோன்ட் ஹவ் எனிபடி, ஐ எம் தேர் ஃபார் தம். அவனுக்கு நான் இருக்கிறேன், அந்த பொண்ணுக்கு நான் இருக்கிறேன். உனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை நினைக்கிறாங்களா அனாதன்னு நீ நினைக்காத, நான் இருக்கிறேன். அவர் சொன்ன காரியம்தான் சார் வசனத்தில் இருக்கிறது. அந்த லேடி கையும் களவுமாக விபாச்சாரத்தில் நாங்கள் பிடிச்சிட்டோம். எவிடன்ஸ், ஸோ மச் எவிடன்ஸ் கொடுத்துட்டேன் சார்.
அந்த அம்மா பற்றி வீடியோ இருக்குது, ஆடியோ இருக்குது, லெட்டர் எழுதிக்கிறாங்க, யாருன்னா ஒன்றும் ஃபோட்டோ இருக்குது, இன்னத்தெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கற்பனையாக சொல்கிறேன். டு அப்ளை திஸ் ஃபார் நவ் ப்ரெசன்ட் டைம். அந்த காலத்தில் எங்கள் கேமரா இருந்துச்சு. ஆனாலும் சாட்சி 2 சாட்சி 3 சாட்சினா 30 சாட்சி கொண்டு வந்துடுவானோ. வந்து என்ன சொல்கிறானுங்க, பைபிள் வேறு காமிக்கிறாங்க. பைபிள்னால் அந்த காலத்தில் இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் லா பிரகாரம் ஒரு விபச்சாரம் பண்ணவங்க அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள கல் எறிஞ்சு கொள்ளணும். கல் எறிஞ்சுன்னா என்ன, ஒரு சுவரை நிற்கும், அதுக்கு எதிர எங்கே ஓட முடியும், அதுக்கு மேலே ஓட முடியாது. இங்கேருந்து உனக்கு குண்டனுங்க எல்லோரும் நல்லா தின்னுட்டு வந்து கல் எடுத்து அடிப்பாங்க அந்த பாவம், அந்த ஏழை லேடியை. இதில் என்ன சந்தோஷமோ தெரில. இப்படி அவங்கெல்லாம் செய்வாங்க. அந்த வசனம் இருந்துச்சு அந்த காலத்தில். அந்த காலத்தில் ஏன் இருந்துச்சுன்னா, அந்த குட்டி சொசைட்டி கெட்டு குடிசேராக போகக்கூடாதுன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு லா போட்டனால அடங்கியிருப்பாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் இவங்க தான் வளர்ந்துட்டாங்களே, லாவே டில்ட் பண்ணுவாங்க. அதுதான் இவர்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வேதத்தில் சொல்லுது, யூத மதம் ஜீசஸ்ட்ட வந்து வசனம் சொல்லுது, இப்படி செய்யணும், நீ என்ன சொல்கிற, இதை எடுத்துகிட்டு வந்து நிற்கிது பார் அப்படின்னு அந்த லேடியை நிற்க வச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு யார், சொந்த அப்பா இருந்தால் என்ன செய்ய முடியும், அவரே வெக்கத்தில் நிற்பார், அம்மா அண்ணன்லாம். அதுக்கு மேலே எதாவது பண்ணாங்கன்னா அந்த வீடே எரிச்சிடுவானுங்க, குடும்பத்தையே சாவடிச்சிடுவானுங்க. ஆனால் பாருங்கள், எவ்வளோ ஒரு அக்கிரமமான ஒரு உலகம். இன்றைக்கும் அந்த உலகம் அப்படி தான் இருக்குது. என்னங்க அக்கிரமம் திடீர்னு சொல்கிறீங்க? ஆமாங்க, அக்கிரமனா இவனுங்கெல்லாம் பைபிள் வேதம்னு பேசுகிறானுங்க. அந்த அம்மா விபச்சாரத்தில் பிடிச்சிட்டான்ட்டுக்கிறானுங்க. அப்போ அந்த அம்மா எப்படி விபச்சாரம் தனியாக பண்ணிச்சா என்ன இது? அந்த இன்னொரு ஆம்பளை எங்கே போயிட்டான்? ஏண்டா அந்த ஆம்பளை எங்கடா? உங்கள் அப்பனா இல்லாட்டா உன் பையனா இல்லாட்டா யார் சொல்லு, கேட்கணும். எவனும் கேட்கல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதே அந்த அம்மா உங்கள் தங்கச்சியோ உங்கள் அக்காவோ சொந்தக்காரங்க நம்ம ஆள் இருந்துக்கிறாங்க, நம்ம ஃபேமிலி ஆள், என்ன செய்வோம் சொல்லுங்கள்? துடிப்போமா? இல்லை கும்பலோடு சேர்ந்து நம்மளும் கல்லை தடிப்போம். கேட்டால் ரொம்ப பக்தி ஆகிட்டேன், ரசிக்கப்பட்டேன்ட்டு. ஒருத்தர் தப்பு செஞ்சால் கூட தப்பு செய்யாதவன் எவனும் கிடையாது, யோக்கியமே இல்லை. நீ எந்த தப்பு செஞ்சாலும் 10 கற்பனையில் ஒரு கற்பனை உடச்சா கூட எல்லா கற்பனையும் உடச்சா மாதிரின்ட்டார் ஆண்டவர். என்ன சார் அந்த அம்மா விபச்சாரம் செஞ்சாங்கன்னு பெருசாக பேசுகிறேங்க. ஏசுவன் என்ன சொல்கிறாரு, விபச்சார கண்ணோட நீ ஒருத்தரை பார்த்தாலே விபச்சாரம் மாதிரி ஆயிடுச்சுடா. நீ போய் ஃபிசிக்கலாக போய் அந்த அங்கே போய் ஒரு விபச்சாரியோட போய் உட்காரணுன்னு அவசியம் கிடையாது. அதுக்கு மேலேயே நீ பார்த்துட்டு இப்படியே கண்ணு விட்றப்பாரு, அதே விபச்சாரம்டான்ற. அப்படி செய்யாமல் நல்லா இருக்கிறவன் நீ ஒரு கல் எடுத்து அடின்றார். இன்றைக்கி வாயில் எவ்வளோ கல் விட்றோம் பாருங்கள். வாயிலேருந்து கல் சறுக்கு 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 சறுக்கு. நீ சொல்லிட்டு ராஜா, கர்மான்றதை பற்றி பேசினேன். கர்மானா ரொம்ப டீட்டெயிலாம் தெரியாது. ஆனால் கர்மானா நீ என்ன செய்கிறியோ அதுதான் உனக்கு திருப்பி வரும். நீ கெட்டது செஞ்சால் கெட்டது உனக்கு வரும், நல்ல காரியம் செஞ்சால் நல்லது வரும். இது எந்த மதம், இந்து மதம் ஒரு மதம் கிடையாது சார். உலகத்தில் இருக்கிற நாலேஜு எல்லா மதத்துலேயும் அதான் இருந்துக்குது. பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண். பைபிளில் சயின்ஸ் பிரகாரம் என்ன சொல்ற, என்ன விதைக்கிறியோ அதான் இருப்பேன். தக்காளி போட்டால் தக்காளி தான் வரும், அப்புறம் வேறு என்ன வரும், மாம்பழம் வராது. சயின்ஸ் பிரகாரம் என்ன சொல்கிறது, எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஐசக் நியூட்டன், 3rd law. பாருங்கள், இது எல்லாத்துலேயும் இது இருக்குதுங்க. அதனால தான் மைண்ட் அப்படி இருக்குது. ஆனால் நடுவில் இரக்கம் கிருபைன்னு வரணும்னு நீங்கள் இதுக்கு முன்னால் நான் பேசினது கேட்டிருப்பேங்க. நீங்கள் அப்படி கேட்கலன்னா தயவுசெய்து யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ தமிழ் மெசேஜ்னு இருக்கும், அதில் ஐசக் ஜோ கர்மான்னு அடிச்சு பாருங்கள். நான் பேசி ஒரு வாரத்தில் நியூஸ் பார்க்குறேன். நம்ம ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கூட கர்மா பற்றி பேசுகிறார். அவர் வாழ்க்கையை பற்றி மற்றவங்க பேசுகிறாங்க நிறையா பேர். ஆனால் இது நம்முடைய ஊரில் கர்மான்னு ஒன்று இருக்குது. நீ என்னத்தை பேசுகிறியோ உனக்கும் வரும், உன் குடும்பத்துக்கும் வரும். ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் இவ்வளோ தெரிஞ்சாலும் கல் எத்தனை பேர் எடுத்துகிட்டு வந்திருக்கான் பாருங்கள். வயசான கிழவன்லேருந்து குமரம் வரைக்கும் எல்லாம் வந்துக்கிறான், இன்னும் பெரிய நல்ல காரியம் செய்கிற மாதிரி. இட்ஸ் வெரி ஜூசி டு டாக் பேட் அபவுட் அதர்ஸ். இதுதான் என் லைஃப்பில் கூட நமக்கெல்லாம் மற்றவங்களை பற்றி பேசுகிறது, தப்பாக பேசுறது, மாட்டிக்கிட்டான் ஆச்சாப்பா இப்படி அப்படி இப்படி பேசுகிறது நமக்கு கொஞ்சம், அது சின்ன வயசுலேருந்து. இப்போ ஏதோ இன்றைக்கி நடக்கிற பிரச்சனை கிடையாது. நம்ம சுவாபத்திலே நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஏதாவது காப்பி அடித்து மாட்டிக்கிட்டான்னா அதை பற்றி பேசுகிறது. நம்ம சர்ச்சில் யாராச்சும் ஏதாவது தப்பு செஞ்சுட்டா பேசுகிறது. அவரை திருடிட்டார் அதை பற்றி பேசுகிறது. தெரியுமா இன்னும் பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி. இது நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்கும் இந்த குணம் இருக்குது.
நம்ம யாரும் நல்லவங்க கிடையாது. இதெல்லாம் நான் கூட எவ்வளோ ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நான் கேட்பேன், ஆண்டவரே இதெல்லாம் பேசக்கூடாது, நான் பேசிடுறேன், கொஞ்ச நாளைக்கு நல்லாயிருக்கும், அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் திருப்பி வரும், அப்புறம் திருப்பி ஆண்டவரே தட்டி அதை பார்க்கலன்னு வச்சுங்க வருது. இதுதான் உண்மை. அதுவும் அந்த மாதிரி பேசுகிறவங்களோட சேர்ந்த உடனே நமக்கும் வந்துடும். அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா நம்ம இன்னும் புதுசாக ஏதாவது சொல்லுவோம் பாருங்கள். ஐயோ, ஸோ இதெல்லாம் தான் சொசைட்டி. ஆனால் அதில் ஒருத்தர் புனிதமாக வந்து வாய் தந்து உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதல் ஒரு கல் எடுத்து அடுறான்னார். இவர் தான் சூப்பர் மேனுங்க. அவ்வளோ பேர் ஓடிப்பிட்டானுங்க. ஆனால் பாவம் செய்யாமல் வாழ்ந்தவர் இவர் ஒருத்தர் தான் தகுதி கல் எடுத்து அடிக்கிறதுக்கு. அதனால தான் அந்த அம்மாட்ட சொல்கிறாரு, நானும் உன்னை ஆக்கினைக்கு தீக்கலம்மா. பாருங்கள், எது கல் எடுத்து அடிக்கலன்னு சொல்ல, ஆக்கினை அப்படின்னா ஆக்கினைனா கண்டம்னேஷன். சார் நீங்கள் தப்பு செய்கிறவங்க, ஃப்ராடு செய்கிறவங்க அவங்களெல்லாம் விட்டுடுங்க. நம்ம நல்ல பிள்ளைங்க நினச்சிக்கிறோம்ல, நம்ம எப்படி பேசுவோம். நீங்கள் கொலை செய்யலை சார், பேங்க் ராப் பண்ணல, வேறு என்னெல்லாம் எல்லாம் மோசமானலாம் செய்யலை, ஆனால் கூட நம்ம வாழ்க்கையில் குற்ற மனசாட்சி இருக்குது. இதை ஒத்துக்கணும். நீங்கள் போய் அதை செய்யணும் இதை செய்யணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம பாவத்திலேயே அந்த சுவாபம் இருக்கிறனால நம்ம மறைக்கிறோம். ஃபோன் எடுத்து சிலதெல்லாம் அழிச்சிடுறது, சிலவங்கிட்ட பேசுகிறது காமிக்கிறது இல்லை. சிலவங்க பேரை மாற்றி டிங் டாங்னு வச்சுக்கிறது. அப்போ அவங்க கூப்பிட்டு சைன் டிங் டாங் வச்சுனா யாருன்னு தெரியாது. அவன் பேர் ஏதாவது ஒரு பொண்ணு பேராக இருக்கலாம், சொல்ல முடியாது, இல்லை பையன் பேராக இருக்கலாம். பேரை மாற்றி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது. ஏய் எவ்வளோ சூப்பராகிற அப்படின்னு சாத்தானுக்கு தெரியும். சாத்தான் தானே பொய்யன், என் பிள்ளை பேர் எப்படி நல்லா செழிக்குதுன்ட்டு அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அத்து போயிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்குள்ள நல்ல பிள்ளை மாதிரி பேசுவோம் நம்ம. ஆனால் லெட்ஸ் பி ஆனஸ்ட், நம்மளே மாற வேண்டியது நிறையா இருக்குது. இதுதான் இது உண்மைன்னு நீங்கள் புரிஞ்சிங்கன்னா நீங்கள் உண்மையானவங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், யானைக்கும் அடிசருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்ஐசி மாடிலேருந்து கீழே வந்துட்டுருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் நமக்கு வீக்னஸ் அப்படின்னு அப்போ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நமக்கு தண்ணி அடிக்கிறது வீக்னஸ், அப்போ அந்த இடத்துக்கு போகாமல் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணணும். இல்லை ஏசு என்னோட கூட இருக்கிறாரு, நான் போய் பார்த்து ஜபம் பண்ணி எல்லாத்தையும் ஜபம் பண்ணி எது வச்சாலும் குடிக்கலாம் தின்னலான்றார், அப்படி சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துக்கு போனால் நமக்கு அந்த சில காரியம்லாம் கொஞ்சம் இழுக்கும். ஒருத்தனுக்கு இழுக்கிறது சில மேட்ரு இருக்கும், அவங்கவுங்க பாதுகாத்துக்கணும். ஸோ அதனால் நம்ம கூட மற்றவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இல்லாமல் போயிடுவோம். நம்ம கூட சப்போர்ட்டாக இருக்க முடியாத நிலைமையாக இருக்கும். நீங்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ண முடியாது. நம்ம சப்போர்ட் பண்ணால் நம்மளும் அதில் இன்க்ளூட் ஆகிடுவோம். அந்த மாதிரி காரியத்தில் இன்க்ளூட் ஆகாமல் இருக்கிறது தான் பெட்ரு அப்படின்னு நினச்சி ஜனங்க கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ ரோட்டில் ஒருத்தர் ஊந்துட்டா கூட போய் ஹெல்ப் பண்ண முடியாது. ஹெல்ப் பண்ணோன்னா நம்மளை பிடிச்சி போலீஸில் விசாரிக்கிறாங்க. அவனை பத்திரமா திருப்பி ஆஸ்பத்திரியில் விட்டா, வா நீ தான் விட்னஸ், நீ சாவச்சா தள்ளியான்னு நம்மளை பிடிச்சி போயிடுவாங்க. நமக்கு இன்னத்துக்கு பான்னு ஒதுங்கி போகிற மாதிரி இன்றைக்கி உலகம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு யாரும் எனக்கு வரல, என் மனுஷன் ஹெல்ப் பண்ணல, நான் இவங்கெல்லாம் தான் சோறு போட்டேன், இவங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்தேன், இவங்கெல்லாம் என் கூட நிற்கலன்னு நம்ம நினைக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் இதுக்கு மீறி ஏசப்பா இருக்கிறார், ஏசு சாமி இருக்கிறார். நான் உன்னை எல்லாரும் கைவிட்டால் நான் கைவிட மாட்டேன். ஸோ கெட் க்ளோஸ் டு மீ, யார் என்னை கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன்ற. ஸோ இந்த 3 பேர் நம்ம சொன்னோம் சூழ்நிலையில் ஏசுவான்னு சொல்கிறார், நான் உனக்கு இருக்கிறேன்றார். இன்றைக்கி எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உலகத்தை மாற்ற முடியாது. தெர் ஆர் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். எல்லாருமே ஜீசஸ் மாதிரி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு தான் இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருந்தேன். ப்ராக்டிக்கலாக உதவி செய்யணும்னு ஆசைப்பட்ட கூட அவங்களுடைய பதவி, அவங்களுடைய சூழ்நிலையில் அவங்க உதவி செய்ய முடியாமல் தான் இருப்பாங்க. பரவாயில்ல, அது நிமித்தம் கசப்பு வரவானா. எனக்கு இயேசு நீங்கள் இருக்கிறீங்கன்னு நம்ம கேட்கும் பொழுது அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மருத்துவத்தில் கடன் தொல்லை எதாக இருந்தாலும் இஸ் ஏபிள். அதான் அவர் வந்து சொல்கிறார், உயிர் தெழுந்த தேவன். அவர் பாருங்கள், உயிர் தெழுதுக்கு முன்னால் கூட லாஸ்டர் உயிரோடு எழுப்பிட்டு, நானே உயிர் தெழுதும் ஜீவனமாக இருக்கிறேன், நானே வழி சத்தியம் ஜீவனாக இருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்னா, நீங்கள் பிடிக்கணும், நான் பிடிக்கணும். நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்கள் அனுபவத்தின் மூலம் எனக்கு அவர் இருக்கிறாரு. சின்ன சின்ன சாட்சிகள், சின்ன சின்ன காரியத்திலையும் அவர் இன்க்ளூட் பண்ணப்பல இயேசு நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார்.
அவர் ருசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அழகான எதிர்காலம் உண்டு. காட் பிளஸ் யூ. அப்பா, இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற மாதிரி உங்களை நோக்கி வருகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நீங்கள் நிற்புங்க. உங்களை நங்கூரமாய் நாங்கள் மாற்றிக்கொள்ளட்டும். உலகத்தையோ பணத்தையும் ஃப்ரெண்டையும் பொருளையும் அதிகாரிகளையும் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்குது, லிமிட்டேஷன்ஸ். எல்லாத்த காட்டிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், கடைசி பிறந்து உன்னோட கூட இருப்பேன்ற உங்கள் கரத்தை பிடிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறதுக்காக நன்றி. உங்களை ருசித்து கொள்ள கிருபைத்தாரோம். பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஏ சாமி, எனக்கு நீங்கள் தான் அப்பா, நீ தான் எனக்கு அம்மா, நீ தான் என் நண்பன், என் இரட்சகர், என்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிற ரெடீமர் நீங்கள் தான், மீட்கிறவர் அப்படின்னு ஒரு உண்மையான இதயத்தோட இருக்கிற இடத்துல பேசிட்டோம் ராஜா. அவங்களோட நீங்கள் இடைப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் கேட்க பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ MNM, ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரிஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனிங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.